டிப்ளமா எக்ஸாம் கார்னர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போர்டு எக்ஸாம் வந்து இப்போ நடந்துகிட்ருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து நடத்திட்டுருக்காங்க. அந்த கூகுள் கிளாஸ் ரூமில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நம்ம யூடியூப் சேனலில் இதுக்கப்புறம் வந்து டிப்ளமா கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்று அப்டேட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ அதனால் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். இந்த கூகுள் கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிற மிஸ்டேக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது மெயினான மிஸ்டேக். இந்த மிஸ்டேக்கை நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபுல் டேட்டா வந்து வெளியே போயிடும். ஸோ என்ன மிஸ்டேக்னால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது கூகுள் கிளாஸ் ரூமில் இப்போது உங்களுக்கு ஒரு 7 சப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 7 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ரூம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த கிளாஸ் ரூமில் தான் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்து போக போகிறீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடித்த உடனே சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே போயிடுறாங்க. ஸோ அன்என்ரோல்னு வந்து கொடுத்தோன்னா அந்த கிளாஸ் ரூம்லேருந்து கூகுள் கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்தோடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் வந்து குறைஞ்சி போயிடுது. உதாரணத்துக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்கன்னா 29 ஒரு கேண்டிடேட் வந்து அன்என்ரோல்டு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து குறைஞ்சி போய் 29 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்து காட்டுது. ஸோ அப்போ அந்த கேண்டிடேட்டுக்கு அப்லோட் பண்ண டேட்டாஸ் எதுவுமே வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் காட்ட மாட்டேங்குது. பட் அதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் இருக்குது. கூகுள் ஃபார்ம்ஸில் போய் பார்த்து கிளாஸ் ரூம் உருவாக்குனவங்க அந்த கூகுள் ஃபார்ம்ஸில் போயிட்டு டவுன்லோட் ரெஸ்பான்ஸ்னு கொடுத்து எடுக்கணும். பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினான சோர்ஸ் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் தான். அதில் இருக்கிற டேட்டாஸ் ரொம்ப முக்கியம். எவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, எவ்வளோ பேர் அப்லோட் பண்ணாங்கன்ற டேட்டாஸ் வந்து முக்கியம். அது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூமில் தான் காட்டும். ஸோ அதனால் கூகுள் கிளாஸ் ரூம் விட்டு எக்காரணத்துக்கு கொண்டும் வந்து வெளியே வரக்கூடாது. ஸோ இப்போ எது வரைக்கும் நீங்கள் வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் அந்த ரூமில் எத்தனை கிளாஸ் வந்து உருவாக்கியிருக்கிறாங்களோ அத்தனை கிளாஸ் ரூமில் அப்படியே தான் வந்து இருக்கணும். அதுலேருந்து வந்து வெளியே வரக்கூடாது. இதை வந்து ரொம்ப கவனமாக வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலும் இந்த செமஸ்டர் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து வராமல் போயிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கூகுள் கிளாஸ் ரூம் ஹேண்டில் பண்ணுற விஷயத்த ரொம்ப கவனமாக வந்து செய்யுங்க. சின்ன தப்பை கூட செஞ்சிடாதீங்க. மறுபடியும் இன்னொரு தப்பும் வந்து நிறைய பேர் செய்கிறாங்க. என்னென்னா, இன்னும் அந்த ஃபைலை வந்து ரீநேம் பண்ணுறது கரெக்டாக தெரியல. உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சப்ஜெக்ட் கோடு இதுதான் வந்து நீங்கள் வந்து ரீநேம் பண்ணி வந்து அப்லோட் பண்ணோம். அதையும் வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணிவிடுங்க. தென் நேற்று கூட ஒரு கமெண்ட்டில் வந்து சொன்னாங்க, டைமிங் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறதுலேயும் சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறாங்க. என்ன மிஸ்டேக்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 12:30 இல்லை 1 வந்து செட் பண்ணியிருந்தாங்கன்னா காலையில் எக்ஸாம் 10 மணிலேருந்து 12 மணி நடக்கிற எக்ஸாமுக்கு அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 1 வந்து போய் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லேட்டுன்னு தான் வரும். ஏன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங் டைமாக வந்து அப்லோடிங்க்கு வந்து அதை கொடுக்கல, எண்டு டைமாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ எண்டு டைமாக வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 1 போய் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து லேட்டுன்னு தான் வந்து காட்டும். ஒருவேளை நீங்கள் வந்து 12:50 வந்து கொடுத்துருந்தீங்கனாலோ இல்லை 12:45 வந்து கொடுத்துருந்தீங்கனாலோ உங்களுக்கு வந்து லேட்டுன்னு வந்து காட்டாது. அதனால் உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து கிடச்ச உடனே ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸாம் வந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் சீக்கிரமாகவும் எழுதி முடிச்சிருங்க. அவங்க கொடுத்துருக்கிற டைமுக்குள்ளே எழுதி முடிச்சிட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறத வந்து லேட் பண்ணாதீங்க. சீக்கிரமாக ஸ்கேன் பண்ணிவிட்டு உதாரணத்துக்கு அடோப் ஸ்கேன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோட்டோவாக ஆட் பேஜ்னு கொடுத்துட்டே வந்தீங்கனாலே 10 ஃபோட்டோ எடுத்திங்கனாலே அதுவே பிடிஎஃபாக வந்து ஒரு ஃபைலாக வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ பெஸ்ட்டு நீங்கள் அதை வந்து அடோப் ஸ்கேனை வந்து யூஸ் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து சேவ் ஆகும். மறக்காமல் இந்த ஒரு விஷயத்து வரைக்கும் செய்யாதீங்க. கூகுள் கிளாஸ் ரூம்லேருந்து எக்காரணத்தை கொண்டு வெளியே வராதிங்க. ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.